So today we are going to look at prayer in the new covenant. Prayer in the new covenant. Jesus formulated the new covenant through his blood. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில ஜெபம் எப்படி செயல்படுகிறது என்பதுதான் நாம பார்க்க போகிறோம். This is very important. Why do I begin with the prayer? Prayer means our faith response to God, or our conversation with God, I can say. ஏன் நான் ஜெபத்தை குறித்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நம்ம புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச போற இந்த ஒரு 2-3 நாட்கள்ல ஏன் நான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஜெபம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப ஃபவுண்டேஷனல் திங். நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிற காரியம், ஆண்டவரோட பேசும் காரியம். அது மட்டுமல்ல, விசுவாசத்தினால ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம பதில் சொல்லும் ஒரு வழிதான் ஜெபம் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம புதிய உடன்படிக்கையில ஜெபம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். We as we look at our culture, the Indian culture, we can say prayer is a religious duty. Many times people repeat mantras, they bargain with gods, they try to manipulate gods through gifts and all that, and they fear punishment for the mistakes. These are some of the characteristics of our prayers in our cultures. நம்முடைய கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க நம்ம ஜெபம் அப்படிங்கிற அந்த கருத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். ஜெபம் ஒரு மத கடமையாக இருக்கிறது, நம்ம சுத்தி நம்ம பார்க்கும்போது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு மந்திரம் போல வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அப்புறம் கடவுள்கிட்டயே பார்கெயின் பண்ணுவாங்க. நான் இது கொடுக்குறேன், அதுக்கு இது கொடுத்தா என்னது, நீங்க இது கொடுத்தா நான் அது கொடுக்குறேன் சொல்லிட்டு அவர்கள் பார்கெயின் பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது இதை கொடுத்தோம்னா அது நடக்கும் என்று எல்லாம் இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, கடவுள் அடிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். நம்ம ஜெபத்தை சரியா சொல்லனா கடவுள் செய்ய மாட்டாரோ, அப்படி செய்ய மாட்டாரோ, இல்லை நம்ம அதில் ஏதாவது சாமி குத்தம் வந்துருமோ, அது கடவுள் அடிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கருத்துக்கள் நம்மை சுற்றி இருப்பதை நம்ம பார்க்குறோம். But if you would ask me if such concepts existed even in Jewish religion or in the religions around Judah, நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ், இப்படிப்பட்ட கருத்துக்கள் யூத மதத்துல அன்னைக்கு இருந்துச்சா இயேசு வந்த போது அப்படின்னா, அல்லது யூதர்களை சுற்றி உள்ள அந்த நாடுகள்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இப்படிப்பட்ட கருத்துக்கள் அங்கேயும் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன் த மிஸ்ட் ஆஃப் this cultural aspects about prayer, Jesus introduced a radical shift. He said new covenant prayer is not about earning favor, it's about enjoying Father's love. இப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருந்த காலத்துலதான் இயேசு என்ன செய்யறா, ஒரு ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை முன்னாடி வைக்கிறார். என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு அல்லது புதிய உடன்படிக்கை ஜெபம் அப்படிங்கிறது, நாம ஏதாவது ஒன்று சொல்லி, மந்திரம் சொல்லி, அல்லது ஆண்டவர்கிட்டயே கடவுள்கிட்டயே பார்கெயின் பண்ணி நம்முடைய கிருபையை, ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியத்தை நாம சம்பாதிக்கிறது எல்லாம் கிடையாது. ஜெபம் அப்படிங்கிறது பிதாவுடைய அன்பை நாம அனுபவிப்பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம எபிரேயன், we see that in chapter 4, Hebrews chapter 4 and verse 16. There it says, we can approach God's throne of grace with confidence because we receive mercy and find grace to help us in time of need. நம்ம ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில நம்ம தைரியமா போக முடியும். ஏன்னா நாம அவர்கிட்ட கிருபையையும் இரக்கத்தையும் நம்முடைய கஷ்டமான காலத்துல பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். So we can go to the throne of grace, throne of God with confidence. நாம தைரியமாக போக முடியும் என்பதை பார்க்கிறோம். So the throne of mercy, something called throne of mercy was actually in the Holy of Holies.
in the tabernacle. ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கிருபாசனம் இருந்தது என்று சொல்ல பார்க்கிறோம். இட்ஸ் ஒன்லி த ஹை பிரீஸ்ட் ஹூ குட் கோ டு தட் பிளேஸ். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அங்க போக முடியும். பட் த பைபிள் சேஸ் இன் த நியூ கவர்னன்ட் we can approach directly. There is no partition with a curtain, or there are no other restrictions, but we can simply get to our God. நமக்கு எந்த விதமான தடைகள் இல்லை. அங்க ஏதோ பெரிய திரைசீலெல்லாம் போட்டு அங்க மூடி வைக்கப்படவில்லை. நாம நேரடியாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். There is no literal Ark of the Covenant or mercy seat and all that, today, but it simply means the presence of God. இன்றைக்கு எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிருபாசனம் இருக்கிறது என்றோ அல்லது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்றோ அப்படிலாம் கிடையாது. ஆனா நம்ம இது எல்லாமே எதுக்கான குறியீடு அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தினுடைய குறியீடு என்று நம்ம பார்க்கிறோம். So you and I can go directly to God. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. But unfortunately today people approach God with mantras, bargaining with the gods, and fear of punishment for our mistakes. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மந்திரங்களை போல வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் கூட, I'm talking about Christians now, கிறிஸ்தவர்கள் கூட மந்திரங்களை போல வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அணுகும்படியாக போதிக்கப்படுகிறார்கள் என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நான் சொல்வேன். There are people who teach that you have to use certain formula in your prayer. For example, I cancel out this thing, and then declare and all of that stuff. You must have, if you listen to some preachers, you must have heard them say that. சில ப்ரீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ஜெபத்தை எப்படி ஒரு ஃபார்முலா போல, ஒரு சூத்திரம் போல நீங்க பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எப்படின்னா, நான் இதை கேன்சல் பண்றேன், இதை நான் நீக்குகிறேன், அழிக்கிறேன், இதை கேன்சல் பண்றேன்ற வார்த்தையை கேன்சல் அவுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். அப்புறம் ஐ டிக்ளேர் அப்படின்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஜெபம் பண்ணீங்கன்னா நல்ல ஜெபம் கேட்கும் அப்படின்னு சொல்ற பிரசங்கிமார்கள்லாம் இருக்கிறாங்க. But as you read the Bible, you don't find such formulas given in the Bible. You just have to go to God and speak to Him. Will there be mistakes in our wording of sentences and all that? Yeah, there may be mistakes, but the Father understands His child. நீங்க நம்ம எந்த விதமான சூத்திரங்களையோ அல்லது சென்டென்ஸ் ஃபார்முலேஷன் இப்படிதான் வார்த்தையெல்லாம் போடணும் அப்படின்லாம் பார்த்தலாம் நம்ம ஜெபம் பண்ண தேவையில்லை. எப்படி நம்ம அப்பா கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணுவோமோ அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணலாம். நம்ம சொல்லும்போது தவறா ஏதாவது சொல்லிடுவோமா அல்லது நம்முடைய வார்த்தையில பிழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசும்போதே நம்ம சில வேளை தப்பா பேசிடுறோம். அப்பா கிட்ட பேசும்போது தப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களை அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார், புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையை அவர் புரிஞ்சுக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். I see some Christians who use there is a small book, the small book called 1000 sacrifices of praise. ஒரு சில கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை யூஸ் பண்றதை நான் பார்த்துருக்கிறேன். 1000 ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லிட்டு. I'm not against using it. This can be a very good aid in praising God. I really thank that brother who has made that. அந்த புஸ்தகத்தை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை. அது நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு சரியான ஒரு கருவி என்று நான் சொல்வேன், ஒரு உதவி புஸ்தகம் என்று நான் சொல்வேன். அந்த புஸ்தகத்தை உருவாக்கினவருக்கு நான் நன்றி சொல்றேன். But many people use that as a ritual every day. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சடங்கு போல அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அதாவது mechanically they have to simply read the whole thing once or twice a day. ஒரு இயந்திரம் போல ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து விட வேண்டும். ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அதை வாசித்து விட வேண்டும். If they don't read that, they think that something bad will happen. Things will not go right. அதை அவர்கள் வாசிக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஏதோ ஒன்று கெட்ட காரியம் நடக்க போது, ஒன்றும் சரியா போகாது, அதனால இன்னைக்கு வாசிச்சிடணும்
Or if something goes wrong and that it happens that they have not read that day, they think that it's only because of not reading that book or reciting the praises there, that something has gone wrong. சிலர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க அதை வாசிக்காம அன்னைக்கு ஏதாவது தப்பா போயிடுச்சு அப்படின்னா, அல்லது நடக்கல அப்படின்னா, நான் பாருங்க இதை தான் நான் வாசிக்கல, அதனால தான் இது வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஃபார் தேம் ப்ரேயர் ஆர் praising God இஸ் லைக் ரிப்பீட்டிங் மந்த்ரா. அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெபம் என்பது ஒரு மந்திரத்தை எப்படி நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமோ அது போல தான் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். அண்ட் தெர் ஆர் அதர் கிறிஸ்டியன்ஸ் who always come to God with a bribe. ஒரு சில கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு லஞ்சத்தை தான் எடுத்துக்கிட்டே வருவாங்க. God, if you give me this, I will give you this. If you give me this, I will give you this. ஒரு சில கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இதை கொடுக்குறேன், இதை கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்குறேன், இதை கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்குறேன். மை ஃப்ரெண்ட்ஸ், we have nothing for ourselves. Everything that we have, everything that we are belongs to God. நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கிறோமோ, என்னவெல்லாம் நம்ம இருக்கிறோமோ எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொந்தம். And Jesus has done something much, 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 much greater than what you can do, for Christ or to Christ. நீங்க நானு ஆண்டவருக்கு செய்ய முடிஞ்சதை காட்டிலும் 1000 மடங்கு, கோடி மடங்கு, அல்லது சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்காக அவர் செய்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். So the only thing that we need to do as God's people is to completely submit to his will. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சொல்ல வேண்டும். லார்ட், ஹேவ் யுவர் வே இன் மீ. ஆண்டவரே, நீங்க உங்க சித்தத்தை செஞ்சு என் வாழ்க்கையில் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அவருக்கு வந்து சப்மிட் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. And we don't need to be always fearing punishment from God for our mistakes. நம்ம எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அடிச்சிருவாரோ அப்படின்லாம் நம்ம பயந்துட்டே இருக்க தேவையில்ல. He is a loving father. If you make a mistake, if you sin, you can always go to God. You don't need to wait till another Sunday comes. நீங்க நாம எல்லாருமே எப்போ நம்ம பாவம் செய்யறோமோ, எப்போ நம்ம தப்பு பண்றோமோ, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சோம் அப்படின்னோம்னா உடனடியாக நம்ம மனம் திரும்புவது, ஆண்டவர்கிட்ட போவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம அடுத்த சண்டே வரைக்கும் அல்லது அடுத்த கம்யூனியன் சர்வீஸ் வரைக்கும் நம்ம காத்திருக்கவே தேவையில்லை, அருமையானவர்களே. திஸ் இஸ் பிரேயர். திஸ் இஸ் கால்டு பிரேயர் ரெவல்யூஷன் which Jesus introduced to the people. இதுதான் ஒரு ஜெப புரட்சி அப்படி நம்ம சொல்ல முடியும். இந்த ஜெப புரட்சியை வந்து இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் என்றதை பார்க்கிறோம். When did he introduce this kind of prayer revolution? எப்ப இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஜெப புரட்சியை மக்கள் கொண்டு வந்தார்னா, when people were so much obsessed with lot of rituals and mantras or chanting of prayers. எப்ப கொண்டு வந்தார் அப்படின்னா, மக்கள் வந்து சடங்கு சம்பிரதாயங்கள்ல அவர்கள் மூழ்கி இருந்த போது இந்த மாதிரி ஜெபத்தை வந்து சடங்கு போல சொல்லி மந்திரம் போல சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த காலம் இருந்த போது இயேசு இப்படிப்பட்டதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு 5 முக்கியமான காரியங்களை நான் சுருக்கமாக சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்க போறேன். The first one is 5 முக்கியமாக I want to share with you 5 important things. Quickly I will share with you. The first one is prayer with bold access. ஜெபம் நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமாக செல்வதற்கான ஒரு காரியம் என்பதை பார்க்கிறோம். When you read Hebrews chapter 10 verse 19 to 22, it says that under the old covenant only the high priest could enter God's presence, but now because of Jesus's sacrifice the veil is torn down and all believers 24/7 can get into God's presence. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில பிரதான ஆசாரியன் மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பலிய நிமித்தமாக இன்றைக்கு 24 மணி நேரமும் நாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் இன்ஃபேக்ட் நம்ம இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். I just want you to imagine, my friends, imagine a poor villager granted direct access to the Prime Minister of India.
no middlemen, no bribes. He can simply go and meet the prime minister anytime. Think about it. Can that happen? நீங்க என்னோட கூட கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஏழை கிராமவாசி, ஏழை கிராமவாசி, அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் போயிட்டு, நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம், யாரையும் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க தேவையில்ல, நீங்க எந்த இடைத்தரகரும் வர தேவையில்லை, லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. Such a privilege is given to all of us. We can go to the God of the universe, the sovereign God, all-powerful God, and we can go to him anytime, and we don't need a mediator. நம்ம தேவனிடத்துல நம்ம நேரடியாக போக முடியும். நமக்கு எந்த விதமான மத்தியஸ்தரையும் தேவையில்லை என்பதை பார்க்கிறோம். So this is a very important concept, my friends. There are many divisions among people in India. If you look at our culture, நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. Every caste has a god, every street has a god, and this people cannot go to that god, and that people cannot come to this god. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து கடவுள்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார்கள். இந்த கடவுள் அங்க அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, அந்த ஆட்கள் வந்து இந்த கடவுள்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்படி மைண்ட் செட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். But I just want to tell you what I find in the word, that there is one God, and that one God is for everyone who trusts him, and even if they don't trust, he is a God of all the people. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வசனத்துல ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்தான் தேவன், விசுவாசிக்காதவர்களுக்கும் அவர்தான் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். Every believer, rich or poor, high caste or Dalit, there is no barrier before God, and God doesn't look at people according to the class and a caste and all the other designations people ascribe to the people. இந்த உலகத்துல மக்கள் வந்து என்னென்னலாம் வச்சு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ இதையும் எந்த பாகுபாடையும் பார்க்காம ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க என்கிட்ட எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, the second point is prayer as intimate relationship. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் என்பது ஆண்டவரோட இருக்கிற ஒரு இன்டிமேட், ஒரு நெருக்கமான ஒரு உறவு என்று நம்ம சொல்ல முடியும். அருமையானவர்களே, இஃப் யூ ரீட் Luke chapter 11 verses 1 through 4, லூக்கா 11வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரை, Luke chapter 11 verses 1 through 4. One day Jesus was லூக்கா தமிழ்ல சொல்ல, லூக்கா 11 1ல இருந்து 4 வரை. I will read in English, but I will explain in Tamil. One day Jesus was praying in a certain place. When he finished, one of his disciples said to him, Lord, teach us to pray, just as John taught his disciples. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டு இருந்தபோது இயேசுடைய சீடர்கள் இயேசுட்ட வந்து கேட்கிறாங்க, யோவான் வந்து அவனுடைய சீடர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு, நீங்களும் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. He said to them, when you pray, Father, hallowed be your name, your kingdom come. இங்க ரெண்டாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்க இயேசு சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணா, பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Give us each day our daily bread. எங்களுக்கு அன்றாடம் அப்பத்தை நீங்க தாங்க. Forgive us our sins, for we also forgive everyone who sins against us, and lead us not into temptation. ஆண்டவரே, நாங்கள் மற்றவருடைய பாவங்களை, எங்களுக்கு விரோதமாக செஞ்ச மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்க பாவங்களை மன்னிங்க, எங்களை வந்து சோதனைக்குள் உட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். I mean, the focus is on Father, hallowed be your name. இங்க என்ன அப்படின்னா, அப்பா பரிசுத்தம், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, Father, your name is great, your name is unique, your name is different from every name in the world. That's what it means.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுடைய நாமம் தான் ஆண்டவரே பெரிய நாமம். உங்களுடைய நாமம் தனித்துவமானது. உங்களுடைய நாமம் வித்தியாசமானது. இது உங்க நாமத்தை போல வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சேம் திங் இஸ் picked up. The same thought is picked up in Romans chapter 8 verse 15. ரோமர் 8வது அதிகாரம் 15லயும் அதே மாதிரியான ஒரு ஒரு வாக்கியம் வருவதை நாம பார்க்கிறோம். So Jesus taught his disciples to call God Abba. In Aramaic language, it means Papa or, Daddy, as we call fondly. It breaks every kind of distance in prayer. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா, உங்களுடைய ஜெபத்துல ஆண்டவரை அப்பா என்று அழைங்க அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. இது எல்லா விதமான தூரத்தையும் உடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். எவ்வளவு நெருக்கமா ஆண்டவர்கிட்ட போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக நம்ம போக வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். One preacher said, prayer is like a child climbing into a parent's or father's lap. ஒருத்தர் சொன்னாரு, ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை அப்பாவுடைய மடியில போயிட்டு உட்காருது இல்லைங்களா, அதுதான் ஜெபம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பாவுடைய மடியில போயிட்டு உட்கார்றதுதான். இட்ஸ் நாட் அ ஃபார்மல் பூஜா ஆர் ரிச்சுவல். இது ஏதோ ஒரு பூஜையோ அல்லது ஒரு ரிச்சுவலோ எல்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் மெக்கானிக்கலி சேயிங் சம்திங் ஆர் கன்ஃபஸிங் சம் டெக்ளரேஷன்ஸ். இது ஏதோ ஒரு டெக்ளரேஷன்ஸ், நானு இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ அந்த மாதிரி டெக்ளரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஹார்ட் டு ஹார்ட் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர். இது ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக பழகும் ஒரு காரியம், ஒரு உறவுகளும் ஒரு காரியம் என்று நாம சொல்ல முடியும் அருமையானவர்களே. And then the third point is prayer in the new covenant is powered by the Holy Spirit. நம்ம புதிய உடன்படிக்கை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஜெபம் என்பது பரிசுத்த ஆவியின் மூலமாக பலப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். When you read Romans chapter 8 verses 26 and 27, ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, we do not pray alone. The Holy Spirit prays along with us, and he intercedes for us even with the groans, especially when we are weak and we do not know what to pray for according to God's will. நம்ம தனியா ஜெபம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரோமர் 8, 26, 27 பார்க்கிறோம். நாம தனியா ஜெபம் பண்ணவே இல்லை. உங்களுடைய ஜெப நேரத்தில் நீங்க தனியா உட்கார்ந்து ஐயோ நீங்க போராடுறீங்க அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஜெபம் பண்றாரு, உங்களுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. உங்க பெருமூச்சோட சேர்ந்து அவர் ஜெபம் பண்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க பலவீனமா இருக்கும்போது என்னத்துக்காக ஜெபம் பண்ணோம், இது ஆளுடைய சித்தமா இல்லையா அப்படின்னு தெரியாத போது உங்களோட இருந்து அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். One day, long back, I went to Nepal. I was a speaker in a spiritual convention in a village. ஒரு கிராமத்துல ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல நான் பேசுவதற்காக போயிருந்தேன். They did not know Hindi. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. And they did not know English either. அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது. At the time, I knew only English. I didn't know Hindi. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அஃப்கோர்ஸ் தமிழ் தெரியும், மற்றபடி ஹிந்திலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ there was one boy who had come from city to the village. ஒரு பையன் பட்டணத்திலிருந்து அந்த வில்லேஜ்க்கு வந்திருந்தான். So if I had to convey something to the people, I would tell him in English. He also did not know English, but he would somehow figure out what I was saying, and he would tell the people so beautifully. He would explain, and whatever I needed, people got it. I used to wonder, how come this guy, who doesn't even know English properly, he could understand what I was saying and explain to the people and get everything done. நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நான் இங்கிலீஷில் சொல்லுவேன், அவனுக்கு ஒழுங்காக இங்கிலீஷும் தெரியாது. எப்படியோ அவன் புரிஞ்சு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி பியூட்டிஃபுல்லாக சொல்லி எனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் என்ன செய்வான், செஞ்சிருவான். நான் யோசிப்பேன், இவனுக்கே இங்கிலீஷ் அவ்வளோக்கா தெரியல, எப்படி இதெல்லாம் அழகாக செய்யறான் அப்படின்னு யோசித்தேன். அவன் பாருங்க கரெக்டாக என்னை புரிஞ்சுட்டான். He understood me correctly. So when I think about the Holy Spirit speaking to the Father on our behalf for us, this is how I see. It's not that the Holy Spirit doesn't have the language skill.
I understand, even the things that you cannot express, the Holy Spirit can tell the Father. நீங்க இந்த இந்த நான் சொன்ன அந்த சம்பவத்துல இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நமக்காக அவர் பேசுறாரு. உங்களால சொல்ல முடியாத காரியத்தை மிக அழகாக பிதாவின் இடத்துல அவர் சொல்ல முடியும். உங்களுடைய குமுறல்களை அவர் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மை ஃப்ரெண்ட்ஸ், you don't need any holy language to pray to God. நீங்க எதுவும் உங்களுக்கு ஒரு பரிசுத்த பாஷையெல்லாம் தேவையே கிடையாது ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு. Many people think that it's only when we speak in tongues and pray that God can listen to the prayer. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்நிய பாஷையில பேசினாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. Some people even say that praying in the spirit, meaning with capital S, praying, there is something called praying in the spirit, in the Holy Spirit, which is speaking in tongues. There are some people who say that. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் அட்லீஸ்ட் சொல்றாங்க, நீங்க டங்ஸ்ல பேசும்போது அந்நிய பாஷையில பேசும்போது மட்டும்தான் நீங்க பரிசுத்த ஆவியானவர்ல பேசுறீங்க, ஆவியில பேசுறீங்க, ஆவியில ஜெபிக்கிறதுனாவே பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதா அப்படின்னு சொல்றதை நான் பார்க்கிறோம். If you read 1 Corinthians chapter 14 very very carefully, Paul says, I can pray with my mind and I can pray in my spirit. He says, அங்க நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்நிய பாஷையை பத்தி பேசுறதை பத்தி பேசுறாரு. அந்நிய பாஷையில பேசுறவன் அவனுடைய ஆவியில தான் பேசுறான்னு சொல்றாரு. He says the one who speaks in tongues is only speaking in his spirit. அவனுடைய ஆவியில அந்நிய பாஷையில பேசுகிறவன் அவனுடைய ஆவியில தான் பேசுறான். அப்படின்னா அவனுக்கு உள்ள பேசுகிறான். He speaks inside him. The one who speaks with mind is speaking something which is intelligible. அதாவது something people can understand. இங்க மைண்டை வச்சு கருத்தோடு பேசுகிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மக்கள்லாம் புரிகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் பேசுறான்னு சொல்றான். Paul is not talking there about preaching, speaking or praying in the Holy Spirit. அங்க பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிறத குறித்து அந்த இடத்துல பேசல. He is speaking about praying in our spirit. I mean in us, without even understanding the words. When we speak in tongues, நம்ம ஆவியில நம்முடைய அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம ஆவியில நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியாம தான் நம்ம அதை பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So I want to tell you, my friends, there is no formula, there is no right words, there is no language, there is nothing. You can just reach God, you can access God any moment with boldness, and all that matters is relationship. நீங்க நானு ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான பாஷையோ தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட 24 மணி நேரமும் நம்ம தைரியமாக அவர்கிட்ட நம்ம போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். The fourth point is pray with authority. Pray with authority. Pray in Jesus' name. Pray in Jesus' name. We pray in Jesus' name. In Jesus' name is not a magic phrase, but a declaration of his victory over evil. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு மந்திர வார்த்தை என்று நாம நினைத்துக் கொள்ள தேவையில்லை. அல்லது ஜெபத்து முடிவில் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. It's a declaration of Jesus' victory over evil. இயேசு கிறிஸ்து பிசாசின் மேல கொண்ட அந்த ஜெயத்தை சொல்லும் ஒரு காரியம் அருமையானவர்களே. When you pray in the name of Jesus, you pray in the authority that Jesus has given you. நீங்க ஜெபம் இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணும்போது இயேசு கொடுத்த அந்த அந்த அதிகாரத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. In our culture, in Indian culture, people are so much afraid of demons and dushta avi, evil spirits and all that. இந்த நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிசாசு காத்து கருப்பு இது பயம் வந்தால் நிறைய பேருக்கு இருக்கு. We all come from different backgrounds. We have all come from different backgrounds into Christianity or into the way of Jesus Christ. நாம் எல்லோரும் பல்வேறு பின்னணியில இருந்து
நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வந்திருக்கிறோம். Some people, even after they have come into Jesus and have lived in Jesus for so many years, they have not come out of that, that perception about the spirit world. இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து அவங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுங்களா ஒரு கண்ணோட்டம், அதுல இருந்து அவங்க வரவே இல்லை. ஒரு சிலர் வந்து ஆண்டவருக்குள்ள நிறைய வருஷம் இருந்திருக்கிறாங்க, ஆனாலும் இல்லவே இல்லை. they always talk about somebody who has done something against them, black magic against them, or some evil powers, evil attack. And you know don't think too much about demons. நீங்க நானு நம்ம சிலர்லாம் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் இந்த பிசாசை பத்தி பேசுவோம். யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, ஏதோ எனக்கு வந்து பிசாசு வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டே பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். I beg of you this morning. I'm not doing wrong thing. I'm really teaching what is there in the Bible. நான் வந்து தப்பா எதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைபிள்ல உள்ளதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். You can stand against every weapon of the devil. நீங்க பிசாசுடைய எல்லா ஆயுதங்களுக்கும் விரோதமாக எழும்பி நிற்க முடியும் அருமையானவர்களே. You don't need to be always thinking about him. Think about God. Think about the power of God. Think about the greatness of God. Think about the authority that God has given you. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும், ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. நீங்க எதை பத்தியும் கவலையே பட தேவையில்லை. Because you are strong as you are in the name of God, the name of Jesus. நீங்க இயேசுடைய நாமத்தில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே வல்லமை உள்ளவர்களாக இருக்கீங்க அருமையானவர்களே. Finally, I just want to share this and conclude. Prayer that changes us. Prayer should change us. New covenant prayer does not just change circumstances, it changes our hearts, replacing anxiety with peace. இந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது, ஜெபம் அப்படிங்கிறது நம்முடைய இதயத்தை மாற்றும், சூழ்நிலை மாற்றும், பட் இதயத்தை மாற்றும். கவலை எல்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தை கொண்டு வரும், அதைரியத்தெல்லாம் எடுத்து போட்டு தைரியத்தை கொண்டு வரும் அருமையானவர்களே. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு we live in a high stress society. People are worried about exams, jobs, marriages, debts, and so many other things. Prayer is such a healing to you. God can fill us with his peace. நல்ல ஒரு சுகமளிக்கும் ஒரு காரியமாக இருக்க முடியும் அருமையானவர்களே. I pray and I believe that God is replacing your anxiety, fear with his peace, with his joy. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தைரியத்தினாலும் பலத்தினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தையும் கவலையும் எடுத்து போட்டு இந்த காரியத்தினால உங்க இதயத்தை நிரப்புகிறார். So let's enjoy prayer every day. Let's not make it a ritual. Let's not make it a burden. நாம ஜெபத்தை ஒரு பாரமாக கருதவே தேவையில்லை, பாரமா மாத்தவும் தேவையில்லை. நாம ஜெபத்தை என்ஜாய் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.